பேர் கதிரவன் அம்மா. வணக்கம். நான் இங்கே மதுரை டூரிஸ்ட் கைடாக இருக்கேன். இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி தெரியணும்னா, கோயில் 16 ஏக்கரு, 5 வாசல் இருக்குது. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத். இது வந்து மருதவனக்காடு, அது கடம்பவனக்காடு. இங்கே இருந்த மக்கள் தான் குடிபெயர்ந்து சொக்கர் மீனாட்சிக்காக அங்கே போனதான் ஒரு வரலாறு இருக்குது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஊரில். சீதையை மீட்டு கொண்டு வந்து 3 மாதங்கள் இங்கே தங்கியிருந்திருக்காங்க. அதுக்குண்டான வரலாறு சாட்சியாக இங்கே ஒரு இது ராமர் சீதை கோயிலே இருக்குது. அப்போ வந்து அது என்ன சிலைங்கிறது தெரியாமல் கிராமத்து ஐயனார் கோயிலாக அப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ராமர் வாக்கில் சிலையாக செய்தவரா இந்த கல்லை, அந்த பச்சை கலர் கல்லை, அது மரகத நடராஜர் இதுக்கு பேரும் வச்சு இந்த ஒரு கோயிலில் ஒரு புதுமை. நான் போக போறேன். நான் எல்லா வண்டியிலையும் வருவேன். டைம் தான். அன்னமயிலேறும் தங்கவடி வேலோ உந்தன் உன்னை பாட ஓடி வருவேலோ. பழனி முருகனை சுத்தி வருவோம் இன்றைக்கு. வெளியே சுற்றி வரோம்.
பழனி முருகன் மலையை சுற்றிட்டோம். இன்றைக்கு சந்திரகிரணம் மண்டலத்தால் கோயில் பூட்டு. சந்திரன் சூரியகிரணமால் இன்றைக்கு கோயில் பூட்டு. மேலே ஏறி போகணும். மேலே கண்ணாடி சுவாமி தேவஸ்தான நெறி எடுக்கும் இடம் இதுதான். இங்கு மைக் வேளாண் செய்யும் இடத்தில் பக்தர்கள் பெருமக்கள் நெறி எடுக்கும் டோக்கனை பெற்றுக்கொண்டு மொழி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் பிரச்சனை. அழுக்குமட்ட சித்தர் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி இவருடைய ஜீவசமாதி தான் உள்ள ரைட்ல இருக்கு. தமிழ் கடவுள் அடிக்கடி தங்கராஜில் வேலை கொடுக்கும். தோசை பிளேட் தோசை. விழுந்தடிச்சு படப்போம். இட்லியா வைக்கிறா? இட்லி இங்கதான் சாப்பாடு. மதுரை எடுப்ப மாட்டேன் நிப்பாட்டிட்டேன். ஓகே. மதுரை மதுரை மீனாட்சிக்கு போகிறோமே. மதுரை மீனாட்சி சாமியெல்லாம் கொடுக்கணும். ஊர்ல அந்த அனுப்புவது என்னது? அனுப்புவது வடை
குளம் பெருமாள் கோயில். இந்த கோயில் பக்கத்தில் எடுத்து இன்னொரு கோயில் வருது. அழகர் ஆற்றுல இறங்குற இடம் அது. அந்த மண்டபம் சென்ட்ரல் இருக்குல்ல, அந்த மண்டபத்தில் தான் இறந்து இறங்குவாங்க. பார்வதிக்கு வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அல்லல்ல குறையாத அந்த சாப்பாடு வந்து அந்த அண்டாவில் வந்துட்டே இருக்கும். அச்சய பாத்திரத்தில் வந்துட்டே இருக்கும்போது சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கு. பூதகாங்கில் வந்து பத்தலைன்னு சொல்லிட்டே இருந்திருக்கு. சாப்பிட்டுட்டு தண்ணின்னு சொல்லியிருக்கு. அப்போ தண்ணி கிடைக்கல. அப்போ சிவபெருமான்ட்ட வந்து பார்வதி தேவி வந்து வன்றாடி கேட்டிருக்காங்க. அப்போ சிவபெருமான் வந்து நீ கை வை அப்படின்னு சொன்னார். கை அப்படின்னாரு. கையை வச்சோன்னே தண்ணி வந்துருச்சு. பூதகணங்கள்லாம் ஓடியே போயிடுச்சு. அதனால குடிக்க முடியல. ஆமாம், அதனால வைகை அப்படின்னு பேர் வந்துச்சு. இது வந்து இந்த இடம் தான் தூங்கா நகரம்னு சொல்றது மதுரையில். எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும் க்ரௌடு. நைட்டும் பகலும் இப்படி தான் இருக்கும். இட்லி கடையும் வச்சுருப்பாங்க பக்கத்தில். எனி டைம் இங்கே தான் சாப்பிட்லாம். ஆமாம், மதுரைக்கு மல்லி ஃபேமஸ், மல்லிப்பூ இட்லி ஃபேமஸ். பட்டம் கொடுத்தாங்க வைகை புயல் வடிவேல்னு. ஆமாம், மதுரையில் பிறந்தவர் வடிவேலு. விஜயகாந்த், நம்ம சசிகுமார். ஆமாம் ஆமாம், சூரியம் பைக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. முளம் 100 ரூபாயா? 300 ரூபா ஒரு முளம் 100 ரூபா. ஒரு முளம் தந்தாங்க போதுமா? அப்படியே மாலை அம்பாள் கட்டு போட்டுருவாங்க. உங்களுக்கு 2 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 2 பின்னுக்கு திரும்ப அம்பாளுக்கு மீனாட்சி. தலையார் சொல்லு சாமி. ஏது அம்மெல்லாம் ஆசீர்வாதம் மட்டும் பண்றத கையாட தூக்கி காட்டு. எந்த கையில் ஆசீர்வாதம் பண்ணுவா? ஆனா தூக்கி காட்டு. சவுத்துன்னு எல்லாம் ஒரே மாடலில் இருக்கும். நம்ம வடக்கு வாசல் வழியாக தான் போகிறோம். நார்த் டவர் வழியாக தான் உள்ளே போகிறோம். நார்த் டவர் வழியாக தான் வெளியே வருவோம். இன்கேஸ் யாராவது மிஸ் ஆகிட்டிங்கன்னா நார்த் டவர் எல்லாம் ஒரே மாதிரி வந்துடுங்க. பேக்கெல்லாம் முன்னாடி போட்டுக்கோங்க. இங்கே பேக்கு நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். தம்பி உங்களை கூட்டிகிட்டு வருவேன். இந்த கோயில் மொத்தம் 16 ஏக்கர், 5 வாசல் இருக்குது. ஃபுல் ஸ்டோரியை நான் உள்ளே வச்சு சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டுங்கிற தகவலை சொல்லிடுறேன். இந்த கோயிலில் யாரை நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும், யாரை 2வது பார்க்கணும், எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மீனாட்சியை பார்ப்போம், வரும்போது சிவபெருமானை பார்ப்போம். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் நம்ம வந்திருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மனோட கோயில். அதை பார்த்துட்டு நம்ம எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். ஓகேவா? 3 மாதத்தில் முடியுமா? இந்த அதான் இந்த இதே மதுரை மீனாட்சிகிட்ட நிற்கிறோம். இந்த மாதிரி கோயில். டெலிஃபோன் எல்லாம் வச்சு. உங்களோட பேர் என்ன? என்னோடய பேர் கதிரவனம்மா. வணக்கம். நான் இங்கே மதுரை டூரிஸ்ட் கைடாக இருக்கேன். இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி தெரியணும்னா, கோயில் 16 ஏக்கர், 5 வாசல் இருக்குது. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு எல்லாம் ஒரே மாடலில் இருக்கும். நம்ம வடக்கு வாசல் இங்கே இந்த கோபுரம். இதே மாதிரி கிழக்கில் 2, தெற்கு மேற்கு எல்லாம் இருக்குது. மொத்தம் 3600 வருஷம் கோயில் பழசு. 3600. அதுக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாக கடம்பவன காடு. அதை அழிச்சிட்டு தான் கோயில் கட்டுறாங்க. யாருன்னா பாண்டிய வம்சாவளி. இந்த கோயிலை கட்டினது குலசேகர பாண்டியன், கூன் பாண்டியன், மலையத்தோ பாண்டியன், மாரவர்மசம் பாண்டியன். பாண்டியனோட ஜென்ரேஷன் மேக் டு த கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கோயிலில் மெயினே சிவபெருமான் சுயம்பா வந்த லிங்கம். சிவபெருமான் சுயம்பா வந்த லிங்கம் 3600 வருஷத்துக்கு முன்னாடி எனிபடிஸ் நாட் மேக் தானாக சொந்தமாக கிடச்சவர். அவரோட 64 திருவிளையாடல் தான் இந்த மதுரை மாநகர் உருவாக்கான 64
திருவிளையாடல்ன்றது நக்கீரன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு வாதாடுறது, பிட்டுக்கு மண் சுமக்கிறது, நாரைக்கு மோட்சம் கொடுத்தது, இந்திரனுக்கு பழி நீங்கள், யானை சாபம் தீர்த்தது, பன்றிக்குட்டியை மந்திரியாக்கியது, இந்த மாதிரி சிவநிலைகள்லாம் நடக்குது. இந்த மாதிரி சிவநிலைகளில் தான் மீனாட்சி மதுரை மீனாட்சி இங்கே தான் இருக்காங்க. கால்மாரி ஆடிய நிலையும் இங்கே தான். மதுரையில் மட்டும்தான், மற்ற எல்லா ஊர்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நடராஜர் லெஃப்ட் காலை தூக்கி தான் ஆடிருப்பார். இங்கே ஒண்டி ரைட்டில் தூக்கி ஆடிருப்பார். அவர் தான் வெள்ளியம்பல நடராஜர். அவரையும் பார்த்துக்கிறப்பறம் ஒரே சன்னதிக்குள்ளே அங்கே 2 பேர் இருப்பார். சிவலிங்கம் இருப்பாங்க, கால்மாரி ஆடிய நடராஜர் 2 பேருமே ஒரே சன்னதிக்குள்ளே இருப்பாங்க. மீனாட்சி மரகதக்கல் சிலையானவங்க மாணிக்கக்கல் முக்கத்தி வைர கிரீட் அணிஞ்சிருப்பாங்க. மீனாட்சி உள்ளே இருக்க மீனாட்சி பாண்டிய வம்சாவளியில் பார்வதியோட அம்சமாக பிறந்தவங்க. பாண்டிய வம்சாவளி இளவரசியாக பட்டம் தரித்து செங்கோல் ஆட்சி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே மீனாட்சி சிவபெருமானோட கல்யாணம் தான் மெயின். வருஷம் ஏப்ரல் மே சித்ரா பௌர்ணமி ஒட்டி 12 நாள் விசேஷங்கள் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். சித்ரா பௌர்ணமி ஒட்டி மிக இதாக இருக்கும். அடுத்த தடவை வரும்போது வாங்க எல்லாரும். ஆயிரங்கால் மண்டபமும் உள்ளே இருக்குது. பொற்றாமரை குளம் ஒன்று இருக்குது. முக்குருணி விநாயகர் இருக்குது. உள்ள ஏனைய சன்னதிகளாக பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரோட சன்னதி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? இங்கே டைம் இல்லாதனால பாதியிலே கட் பண்ணுற பாய் எல்லாரும் வந்துட்டாங்க. கிடைச்சது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் கோயில் வந்து புதுப்பிச்சிருக்கணும் வடிவா எல்லாம். முதல் வரையும் கொஞ்சம் கோயில் வந்து வடிவில் கொஞ்சம் இதாக இருந்தது. 17 வருஷத்துக்கு பிறகு இப்போ திருப்பி புதுப்பிச்சு இது. ஆனால் இப்போ 17 வருஷம் ஆகிட்டாங்க. 2020 நானும் ஜெயிலுக்கு போகிறேன். ஜெயிலுக்கு போனா தான் அடுத்த நானும் ரவுடி தான். கருணாநிதி கட்டி கொடுத்தது 28 பிறந்த 2009. நாங்கள் சாப்பிட்ட கடை இதில் எம்ஜிஆர் சிலையும் அம்மாட சிலையும் இருக்கு. கடி நீங்கள் சேர்த்து வச்சுட்டீங்க. தெப்பக்குளம், மதுரை தெப்பக்குளம். அதான் மதுரை தெப்பக்குளம். ஆமா ரஜினி முருகன் படம் பார்த்தீங்களா? பாத ஜோசியம் பார்ப்பாங்க. இதுல உட்காந்து பாத ஜோசியம் பார்ப்பாங்க. இப்போ 18 சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். 18 சித்தர் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னா 18 சித்தர்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். 18 சித்தர்களுக்கும் தனித்தனி கருவருக்கு பொது தரிசனம். ஐயர் பூசாரி யாரும் கிடையாது. நீங்கள் என்ன பொருள் கொண்டதாலும் நீங்களே உங்கள் கைப்பட வைக்கலாம். விபூதி குங்கும பிரசாதம் நீங்களே எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரமும் நம்ம நட்சத்திரமும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சித்தர் குருவை எடுத்துட்டு விளக்கு போட்டு சாமி முறை விசேஷம். இது மாதிரி கல்யாண நாள் பிள்ளைய பிறந்த நாளைக்கு வராங்க, ஒரு 5 அபிஷேகம் 3 அபிஷேகம் பண்ணுவாங்க. தட்டும் மணியும் கொடுத்துரும். அபிஷேக அலங்காரம் நீங்களே பண்ணிக்கலாம். நட திறக்கிறது காலைல 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி நட தந்திருக்கும். நீ நடராஜ பெருமான் அகத்தியர் மூலவராக இருக்காங்க. அவங்களுடைய இலுமிச்சம்பளை விபூதிக்கிற பிரசாதம் மிட்டாருக்கு எடுத்துக்கோங்க. 18 சித்தருக்கு இங்கே ஆலயம் எப்படி வந்தால் மகாபாரத்தில் பஞ்சபாண்டம் குந்தி தேவி வந்து வாழ்ந்தவர். இல்லை பஞ்சபாண்டம் ஒருவரான அர்ஜுனன் பிரதிஷ்டை பண்ண சிவன் இருக்கார். பேரே அர்ஜுன லிங்கேஸ்வரர். அந்த சிவனை வழிபாடு பண்ணி தவமனுக்காக பல்லாயிரக்கணக்கான சித்தர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் இங்கே வாழ்ந்ததாக வரலாறே இருக்குது. அதனால் 18 சித்தருக்கு இங்கே ஆலயம் அமைச்சு பொது வழிபாட்டுக்காக விட்டுருக்கோம். இன்னாருக்குன்னு சுற்றி வந்து உள்ளப்பாங்க. தமிழுக்கு இலக்கணம் இலக்கியம் ஊற்றுறது அகத்தியர் தான். சிவபெருமான் மனை முருகர் மனை அரங்கேற்ற செய்த ஊர் இதுதான் அப்படின்னு இருக்காங்க. பழைய மதுரை இதுதான். கண்ணகி எரிச்ச மதுரை இதுதான். இது வந்து மருதவனக்காடு, அது கடம்பவனக்காடு. இங்கே இருந்த மக்கள் தான் குடிபெயர்ந்து சொக்கர் மீனாட்சிக்காக அங்கே போனதான் ஒரு வரலாறு இருக்குது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஊரில். சீதையை மீட்டு கொண்டு வந்து 3 மாதங்கள் இங்கே தங்கியிருந்திருக்காங்க. அதுக்குண்டான வரலாறு சாட்சியாக இங்கே ஒரு இது ராமர் சீதை கோயிலே இருக்குது. அப்போ வந்து அது என்ன சிலைங்கிறது தெரியாமல்
கிராமத்து ஐயனார் கோயிலாக அப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ராமர் சீதை ஆக்சுவலாக இருக்கிறது ராமர் சீதை சிலை தான், என்னன்னு தெரியாமல் கிராமத்து ஐயனார் கோயிலாக சாமி கும்பிட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு சுற்றி வந்து உள்ளே போங்க. பூ இருக்குது, விளக்கு இருக்குது, வேணால் வாங்கிக்கோங்க. இந்த பேனரில் எழுதி வச்சுருக்கோம் எந்த நட்சத்திரம் எந்த சித்தருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. சித்தட்ட பேர்களும் இருக்குதா? பேர் எல்லாம் இந்த உங்கள் நட்சத்திரம் தெரியும்னா பாருங்க. இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கிட்ட சித்தட்ட பேர் கோயிலை சுற்றிக்கும். என்ன 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 பதஞ்சலியா இல்லை பதஞ்சலியா மூலம் பதஞ்சலி சித்தர்களுக்குண்டே தனியாக ஒரு கோயில். இதில் தான் இந்த நட்சத்திரம் இருக்கு. இந்த ராசி விளக்கு. பொடியெல்லாம் சாப்பிட்றதே எடுப்போம். இது பரமக்குடி கமல். இந்த மென்ஷன் கமலண்டா உயிர். பரமக்குடி கமல் பிறந்த ஊர். உத்திரகோசமங்கை கோயில் அந்த தெரியுது ஓட்டில் தூத்துக்குடி உத்திரகோசமங்கையா அன்புடன் வரவேற்கிறது. உத்திரகோசமங்கை கோயில் வந்துட்டு கச்சேரி நல்லூர் வீதி. இந்த கோயில் என்ன வடிவான கோயில். பேர்த்து என்ன கூட விரும்பின கோயிலுக்கு வந்துக்கிறீங்க.
ஒரு உடுப்பு துவைக்கிறவருக்கு ஒரு கல் கிடச்சி அதை உடுப்பு துவைச்சிருக்கிறார். அந்த கல் வந்து கலர் மாறினதால் அந்த கல்லுண்ட ஒரு இது தெரிஞ்சு அது அதிசயம் தெரிஞ்சு ராஜாட்ட கொடுத்ததாம். அந்த ராஜா வந்து இந்த கல்லை வந்து செய்தவராம். இந்த கல்லை, அந்த பச்சை கலர் கல்லை, அது மரகத நடராஜர் இதுக்கு பேரும் வச்சு இந்த ஒரு கோயிலில் ஒரு புதுமை. banana. இந்த பூவை சாப்பிட போயிடும். வாரம்போ இந்தா இந்த மாலி அவரு கொடுக்க கொடுக்குறாரு. அப்படியே வண்டியை திருப்புங்க. மன்னார் வளைய கூட தெரியுதா? அங்காலதான் தலைமன்னார் பாத்தீங்க. அப்ப கடை சொல்லாங்க தெரியுது. தலைமன்னார் பாம்பன் பாலம் கிடக்குது. அங்கால சொல்லாங்க தெரியுது பாருங்க. அந்த தெரியுது அதெல்லாம் உண்டாக்கி காட்டுங்க. அதாவது ஒரு ரயில் ஒன்று வரணும். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஓ அதுதான் சொல்றேன். அதான் ரயில் வரையில பழைய பாலத்தை உடைச்சிட்டாங்க. என்ன அதுவும் இருக்கு, புதுசாக கட்டிட்டு பாலம். ஓகே, பாம்பன் பாலம் பார்த்தாச்சு, தலைமன்னார் பக்கமும் பார்த்தாச்சு. காசி போனவே தரும். அங்க 21 கிணறுலையும் குளிச்சு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாளி அள்ளி ஊற்றினாவே எல்லா கிணறுலையும் கடை எல்லாரும் ஊற்றி குளிச்சுட்டு இப்போ உடுப்பு மாற்ற போகிறோம். நல்லா இருந்தது. கடல்லையும் குளிச்சுட்டு அப்புறம் உள்ளுக்கு கோயிலுக்கு உள்ளே சுற்றி வர கிணறுகள்லாம் இருக்குது.